அடிக்கடி மாமியார் மருமகள் பிரச்சனை வருதா? வீட்டில் இந்த மாற்றங்களை செய்தால் போதும். வீட்டில் சில மாற்றங்களை செய்தால் மாமியார் மருமகள் இடையே சண்டை சச்சரவுகள் குறையும், பரஸ்பர அன்பு வளரும். உலகம் முழுக்க மாமியார் மற்றும் மருமகள் இடையே சின்னஞ்சிறு சண்டைகள், மனக்கசப்புகள், குடும்ப பிரிவுகள் ஆகியவை நடப்பது எளிதாகிவிட்டன. உங்கள் மாமியாரிடம் வாக்குவாதம் செய்வது அவர்களுடனான உங்களின் உறவை பாதிக்கும். நீங்கள் அவர்கள் பேசும்போது திரும்ப பேசினால் அது வாக்குவாதத்தை வளர்த்துவிடும். அதனால் முடிந்தவரை பொறுமையான விஷயங்களை கையாண்டு கொண்டு செல்வது நல்லது. மாமியார் மருமகள் சண்டை எல்லோர் வீட்டிலும் நடக்கும். மருமகள் சொல்வதை கேட்பதில்லை என்று மாமியார் சொல்ல, வீட்டில் மாமியார் ஆதிக்கம் அதிகம் என்று மருமகள் சொல்கிறார்கள். பல குடும்பங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் தான் இருக்கிறது. இந்த இரண்டுக்கும் இடையில் கிழிந்த ஆண்களை மனைவி திருத்த முடியாமல், அம்மாவை எதிர்கொள்ள முடியாமல் சிரமப்படுவார்கள். வீட்டில் மருமகள் சண்டைக்கு வாஸ்துவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் வீட்டில் சில மாற்றங்கள் செய்தால் மாமியார் மருமகள் இடையே சண்டை சச்சரவுகள் குறையும், பரஸ்பர அன்பு வளரும், தாயும் மகனும் போல் பழகுவார்கள். மாமியார் நிறைய வாக்குவாதங்கள் இருந்தால் அவர்கள் அறையில் சிவப்பு கலர் போட்டோ ஃப்ரேம்களை வைக்க வேண்டும். அதில் இருவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படம் வைக்க வேண்டும். இப்படி செய்தால் அவர்களுக்கிடையே அன்பு அதிகரிக்கும். உங்கள் வீட்டில் உங்கள் கிச்சன் கேபினெட்டில் நிற கருப்பாக இருந்தால் உடனே மாற்றவும். கருப்பு நிற கதிர்வீச்சும் பெண்களின் ஆரோக்கியத்திற்கு நல்லதல்ல. இது மக்களிடையே இடைவெளியை அதிகரிக்கிறது. பெண்கள் சமையலில் அதிக நேரம் செலவிடுவதால் கிச்சன் கேபினெட்டை கருப்பாக வைக்கக்கூடாது. சிலை வீட்டில் உள்ள அனைவருக்கும் தெரியும்படி இருக்க வேண்டும். அத்தகைய இடத்தில் எந்த ஏற்பாடும் செய்யப்பட வேண்டும். இப்படி செய்தால் மாமியார் மருமகள் சச்சரவுகள் படிப்படியாக குறையும். வீட்டில் உள்ள குப்பை தொட்டியில் பராமரிக்க வேண்டும். குப்பைகளை ஒருபோதும் நிரப்ப வேண்டாம். நிலைமையுடன் காலி செய்ய வேண்டும். வாஸ்து சாஸ்திரன்படி இது மக்களிடையே மோதல்களும் தொடர்புடையது. வீட்டின் வடகிழக்கு திசையில் குப்பை தொட்டி வைப்பது நல்லது. தென்மேற்கு திசையானது ஆதிக்க திசையாக கருதப்படுகிறது. இதனால் வீட்டின் மாமியார் அறை தென்மேற்கில் மட்டும் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் மருமகனுடனான சண்டைக்கு மாமியார் தான் காரணம். மாமியார் மகளின் அன்பு பந்தம் தொடர வேண்டுமானால் ரோஜா, சம்பா, மல்லிகை செடிகளை வீட்டில் வளர்க்க வேண்டும். துளசி செடியை என்றும் வழிபாடு செய்ய வேண்டும்.